Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. காதலினால் மானிடர்க்கு கானம் உண்டாம், கலவி உண்டாம், சிற்பமுதற் கலைகள் உண்டாம்னு பாரதி சொன்னாரு. ஆனா அதே காதல் பல விஷயங்களை உருவாக்குற நேரத்துல சில விஷயங்களை அழிக்கவும் செய்யுங்கிறத தினசரி நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு கதை தான். வழக்கமா வர்ற நேரத்தை விட கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தான் விஸ்வா. மதியானம் போட்ட சண்டைனால கோவமா இருக்க தன்னோட ஒய்ஃப சமாதானப்படுத்த அவளுக்கு பிடிச்ச ஒரு கர்நாடிக் கான்சர்ட்டுக்கு 2 டிக்கெட்டை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் சைட்ல பார்க்கும்போது சோஃபால அவனுடைய வைஃப் சாந்தினி படுத்திருந்தாங்க. சண்டை போட்டிருந்ததுனால உடனே போய் சமாதானம் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த டேபிள்ல அந்த 2 டிக்கெட்டும் ஒருவேளை சாந்தினி எந்திரிச்ச உடனே கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டு மேல இருக்கிற தன்னுடைய ரூமுக்கு போறான். ரெஃப்ரெஷ் ஆகி கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துட்டு இருந்தாலும் மனசெல்லாம் ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் கேக்குது. கதவு திறந்த சத்தம் கேட்டிருக்கோம் அவளுக்கு. இப்ப வரைக்கும் வந்துட்டியான்னு வந்து கூட கேட்கல. ஒருவேளை அந்த டிக்கெட்டை பார்க்கலையோ, பார்த்தும் வந்து நம்ம கூட பேசாத அளவுக்கு கோவமா இருக்காளான்னு ஏகப்பட்ட கேள்விகள். ஒரு மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி நேரத்தை போக்கிட்டு வேற வழி இல்ல போய் சமாதானம் பேசிடலான்னு கீழே இறங்கி வரான். சோஃபா கிட்ட போய் பாக்குற விஸ்வாக்கு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அங்க தன்னுடைய மனைவி சாந்தினி படுத்திருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தா இல்ல, கழுத்துல ஒரு வெட்டு, நெஞ்சில ஒரு கத்தி குத்து, ரத்த வெள்ளத்துல சாந்தினி பிணமா கிடந்தாங்க. சம்பவ இடத்துக்கு வர்ற போலீஸ் விசாரணை ஆரம்பிக்குது. எப்ப நீங்க பாத்தீங்க? ஒரு 6:15 இருக்கும் சார். எப்ப வீட்டுக்கு வந்தீங்க? 5 மணிக்கு சார். 1 மணி நேரமா நீங்க அவங்க பக்கத்துல போகவே இல்லையா? மதியானம் போன்ல ஒரு சின்ன சண்டை சார். அவளே முதல்ல வந்து பேசிட்டோன்னு வீட்டுக்கு வந்ததும் மேலே என் ரூம்ல வெயிட் பண்றேன் சார். என்ன சண்டை? வழக்கமா எல்லார் வீட்லயும் நடக்கிறதா சார். அவ கொஞ்சம் கோவமா இருந்தா. நீங்க வந்தப்பவே அவங்க சோஃபால தான் இருந்தாங்களா? ஆமா சார். யூசுவலா 9 மணிக்கு தான் சார் வேலையை முடிச்சுட்டு வருவா. இன்னைக்கு தலைவலிக்குதுன்னு சீக்கிரம் வந்தா. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு நினைச்சேன். ரத்தம் உறைஞ்சிருக்க விதத்தையும் பாடியோட டெம்பரேச்சரையும் வச்சு சாந்தினி இறந்தது 4ல இருந்து 4:30 மணிக்குள்ள இருக்கும்ன்றத ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சொல்றாங்க. சாந்தினியை கொல்றதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஆயுதம் ஒரு கத்தி. கழுத்துல இருக்க வெட்டு ரொம்ப சீரா வெட்ட தெரிஞ்ச ஒருத்தர் வெட்டின மாதிரி இருந்தது. நெஞ்சில இருக்கிற கத்தி குத்து ரொம்ப ஆழமாவும் போல. சாந்தினி உயிர் பிரியறதுக்கான காரணம்னு கழுத்துல இருக்கிற வெட்ட தான் ரிப்போர்ட் சொல்லுது. 4ல இருந்து 4:30க்குள்ள சாந்தினி இறந்திருந்தாங்கன்னா 5 மணிக்கு வீட்டுக்கு வந்த விஸ்வாக்கு இதுல எந்த சம்பந்தமும் இருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா விஸ்வா வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு போன் பண்ணிருக்காருன்ற காரணம் போலீஸால ஏத்துக்க முடியாததா இருக்கு. சந்தேக கண்கள் விஸ்வா மேலதான் விழுந்தது. Radio City presents Crime and City. இறந்து போன சாந்தினியோட கணவர் விஸ்வா மேலதான் போலீஸ்க்கு முழு சந்தேகமும் இருக்கு. ஏன்னா மதியானம் 2 பேருக்கும் நடுவுல ஒரு சண்டை நடந்திருக்கு. சாந்தினி 4ல இருந்து 4:30 மணிக்குள்ள இறந்திருக்காங்க. 5 மணிக்கு வீட்டுக்கு வர விஸ்வா 6:15க்கு தான் போலீஸ்க்கு போன் பண்ணிருக்காரு. 1 மணி நேரம் இருக்கிற எல்லா தடயங்களையும் அழிக்கிறதுக்கு போதுமானது. குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் இருக்கிற 1 மணி நேரம் கோல்டன் ஹவர்னு சொல்லப்படும். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள குற்றத்தை செஞ்சவன் எந்த விதத்திலையும் தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அதுக்கப்புறம் கிடைக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் குற்றவாளி தண்டனையை விட்டு தப்பிச்சு போறதுக்கான நேரமா தான் போலீஸ் கருதுறாங்க. அந்த 1 மணி நேரத்தை விஸ்வா போலீஸ்க்கு கொடுக்காததுதான் போலீஸ்க்கு சந்தேகம் வர முதல் காரணமா இருந்தது. எதனால உங்க 2 பேருக்குள்ள சண்டைன்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு புது பிசினஸ் பண்ணலான்னு இருந்தேன் சார். எப்ப ஸ்டார்ட் பண்றீங்கன்னு கேட்டா அதுலதான் சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. அடிக்கடி உங்க 2 பேருக்குள்ள சண்டை வருமா? சார் எங்களது ஒரு லவ் மேரேஜ் சார். ஜெனரலான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பயும் போலதான் சார். உங்க வீட்டுல சமீபத்துல ஏதாவது ராபரி அட்டெம்ப்ட் நடந்ததா? இல்லையே சார். ஏன் கேட்டேன். இன்ஸ்பெக்டரோட அந்த கேள்விக்கு பின்னாடி இன்னைக்கு காலையில புதுசா கான்ஸ்டபிள் ஒருத்தர் கண்டுபிடிச்ச விஷயம் ஒன்னு இருந்தது. விஸ்வாவோட வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற கதவோட தாழ்பால் வெளியில இருந்து உடைக்கப்பட்டிருக்கு. யாரோ வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வர முயற்சி பண்ணிருக்காங்க. இது எப்ப நடந்ததுன்றதுதான் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாத விஷயமா இருந்தது. ஆனா கான்ஸ்டபிள் அதுக்கான ஆன்சரோட வந்தாரு. பக்கத்து வீட்டு பெரியவர் நேத்து சாயங்காலம் யாரோ எட்டி குதிக்கிறத பாத்திருக்காரு சார். சார் ஒரு 3:30-4 மணி இருக்கும் சார். கருப்பா ஒருத்த அவங்க வீட்டை நோட்ட விடுற மாதிரியே பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான். ஆளை பார்த்தா உங்களால அடையாளம் சொல்ல முடியுமா? பக்கத்து வீட்டு பெரியவர் 3:30-4 மணிக்கு அந்த வீட்டுக்கு பின்னாடி கருப்பா ஒருத்தன் வீட்டை நோட்ட விடுற மாதிரி சுத்திட்டு இருந்தான்னு சொன்னது இன்ஸ்பெக்டருக்கு தாழ்பால் உடஞ்சிருக்கிற டைமோட செட் ஆகிற மாதிரி தோணுச்சு. அந்த ஏரியால இருக்கிற அக்யூஸ்ட் எல்லாரோட போட்டோவையும் எடுத்து பெரியவர் கிட்ட காமிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். இவன் தான் சார்
அவர் அடையாளம் காட்டின நபருடைய பெயர் ஜோசப். சின்ன சின்ன திருட்டு குற்றங்களுக்காக அப்பப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு ஆளு. அந்த ஏரியா நடக்கிற பிக் பாக்கெட், ராபரியான விஷயங்களுக்கு எப்பயுமே போலீஸ் விசாரணையில ஜோசப்போட பேர் கண்டிப்பா இருக்கும். ஒரே ஒரு தடவை திருட முயற்சி பண்ணும் போது தடுத்தாங்கன்னு ஒருத்தங்களை கத்தியால குத்தி அதுக்காக 3 வருஷம் ஜெயில இருந்திருக்கிறான் ஜோசப். 3-4 மணிக்கு வீட்டுக்கு பின்னாடி ஜோசப் நின்று இருந்திருக்கிறான். 4 இருந்து 4:30க்குள்ள சாந்தினி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஜோசப்ப பிடிச்சா இந்த கேஸ்ல அடுத்த கட்ட விசாரணையை எப்படி பண்ணணும்ன்றத முடிவு பண்ணலாம்னு நினைக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஜோசப்ப பிடிச்சிட்டு வர ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. Radio City presents Crime and City. சாந்தினி இறந்த வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சாந்தினி இறந்ததா அட்டாப்சி ரிசல்ட் சொல்லப்படுற 4 இருந்து 4:30 மணிக்குள்ள அந்த வீட்டுக்கு திருடுறதுக்காக யாரோ வந்திருக்கிறாங்கன்னு பக்கத்து வீட்டு பெரியவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு. அவர் காட்டின அடையாளத்தின்படி ஜோசப்ங்கிற திருடனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். 33 அண்ணா நகர் 13th Avenue. இந்த வீட்டுக்கு நீ போனியா? இல்ல சார். நேத்து மத்தியானம் 3:30 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்த? சார், நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிருந்தேன் சார். அப்ப நீ அண்ணா நகர் பக்கம் போகவே இல்ல? இல்ல சார், நீங்க யாரையோ தப்பா பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு முதல் கட்ட மறுப்புக்கு அப்புறமா போலீஸ் விசாரணையை முறைய ஆரம்பிச்ச உடனே உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்க ஆரம்பிச்சான் ஜோசப். சார், நான் அந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதான் சார் போனேன். ஆனா அந்த வீட்டம்மா வீட்டுல உட்கார்ந்து இருந்துச்சு சார். அதனால என்ன பண்ண? சார், அந்த அம்மா கிளம்பிடுவாங்கன்னு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் சார். ஆனா அந்த அம்மா அப்படியே போன்ல பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலிங் பெல் அடிச்சது, யாரோ வந்தாங்க. அதுக்கப்புறமா வெயிட் பண்றது வேலைக்கா வந்து நான் கிளம்பிட்டேன் சார். எத்தனை மணிக்கு நீ கிளம்புன? ஒரு 4:10 இருக்கும் சார். எப்படி டைம் நீ இவ்வளவு கரெக்டா சொல்ற? ஏன்னா சாந்தி காலனி போலீஸ் பீட்ல ஹெல்மெட் போடலன்ட்டு 4 காலுக்கு என்ன போலீஸ் பிடிச்சாங்க சார். சரி, காலிங் பெல் அடிச்சதுன்னு சொன்னியே, கதவை அதுவா திறந்ததா இல்ல இந்த அம்மா போய் திறந்ததா? இந்த அம்மா தான் சார். போனை வச்சுட்டு போய் கதவை திறந்துச்சு. உள்ள வந்தது யாருன்னு ஏதாவது பாத்தியா? சரியா பாக்கல சார். ஆனா அந்த ஆள் கண்டிப்பா உயரமா தான் சார் இருக்கணும். ஏன்னா அந்த அம்மா நிமிந்து பார்த்து வாங்க வாங்க சாரி அப்படின்னு சொன்னாங்க சார். ஏன் சார், வேற யாராவது ஆட்டிய போட்டாங்க சார்? ஜோசப்புக்கு இது ஒரு கொலை வழக்குன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அவனை பொறுத்த வரைக்கும் எதையோ காணாம போனதை விசாரிக்கிறதுக்காக தன்னை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்கன்ற ஒரே ஆட்டிடியூட்ல தான் இருக்கான். ஜோசப்ப ஸ்டேஷன்ல உட்கார வச்சதுக்கு அப்புறமா சாந்தி காலனி போலீஸ் பீட்டுக்கு கால் பண்ணி நேத்து ஜோசப் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களான்றத கன்ஃபார்ம் பண்றாரு இன்ஸ்பெக்டர். ஜோசப் கொலை நடந்ததா சந்தேகப்படுற நேரத்துல போலீஸ் கிட்ட தான் நின்னுட்டு இருந்திருக்கான். அப்போ ஒருவேளை கொலைய செஞ்சது 4 மணிக்கு காலிங் பெல் அடிச்சு சாந்தினி யாரையோ வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருக்காங்களே, அந்த ஆளா தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு இன்ஸ்பெக்டர். இதுக்கு நடுவுல இறந்து போன சாந்தினியோட கணவர் விஸ்வாவை பத்தி முழுக்க விசாரிக்க சொல்லியிருந்த ரிப்போர்ட் வருது. விஸ்வா ஃபாரின்ல MBA படிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்கிற ஆளு. அப்பாக்கு ஏகப்பட்ட சொத்து, ஒவ்வொரு சொத்தா பிசினஸ்ல அழிச்சிட்டு இருந்திருக்கிறான் விஸ்வா. இப்போ கடைசியா செஞ்ச பிசினஸ் ஃபிளாப் ஆகி கையில சுத்தமா காசு இல்லாம ஏகப்பட்ட கடன் தொல்லைகளுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கான். இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டோட ஸ்டார்ட் அப் கம்பெனில ஐடியா குடுக்கறேன் அப்படிங்கிற பேர்ல தன்னுடைய நேரத்தை செலவழிச்சிட்டு இருந்திருக்கான்னு விஸ்வாக்கும் சாந்தினிக்கும் ரெகுலரா சண்டைகள் நடந்துட்டு இருந்ததா எல்லாருமே சொல்றாங்க. விஸ்வாவோட வீட்டை இன்டீரியர் டிசைனிங் பண்ண வந்த சாந்தினிய பார்த்த உடனே காதல்ல விழுந்திருக்கிறான் விஸ்வா. சாந்தினிய இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சாந்தினிக்கு அவன் முதல் கொடுத்த கிஃப்டே 26 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டைமண்ட் ரிங். தன்னுடைய காதல காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் மூலமா மட்டுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்த விஸ்வா இப்போ கையில காசு இல்லாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா விஸ்வாக்கும் இருந்தது, சாந்தினிக்கும் இருந்தது. இந்த ரெகுலரான சின்ன சின்ன சண்டைகள் ஜூன் 22ஆம் தேதி உச்சகட்டத்தை அடைஞ்சதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. டைவர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சாந்தினி தன்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொல்லியிருக்காங்க. ஆனா சாந்தினிக்கு டைவர்ஸ் கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சம்னு கூட விஸ்வா கிட்ட எதுவுமே இல்லங்கிறது தான் அவனோட பேங்க் ரிப்போர்ட். எல்லாத்தையும் முழுக்க படிக்கிற இன்ஸ்பெக்டருக்கு அந்த ரிப்போர்ட்டோட கடைசி ஒரு லைன் மட்டும்தான் உறுத்தலா இருந்தது. சாந்தினி விஸ்வாவை டைவர்ஸ் பண்ணா விஸ்வா சாந்தினிக்கு கொடுக்க வேண்டியதுன்னு ஒரு ஜீவனாம்ச தொகை இருக்கு. ஆனா சாந்தினி ஒருவேளை இறந்துட்டா இன்சூரன்ஸ் பணமா விஸ்வாக்கு கிடைக்க வேண்டியது 3 கோடி இருக்கு. Radio City presents Crime and City. பிறந்ததுல இருந்தே நிறைய காசு சொத்து கார்னு வாழ்ந்தவன் விஸ்வா. இப்ப
இப்ப கையில சுத்தமா காசே இல்ல. தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட தன்னுடைய மனைவி சாந்தினியும் தன்னை விட்டு போறேன்னு சொல்றான். ஒருவேளை இந்த காரணங்களால கோவப்படுற விஸ்வா சாந்தினிய கொலை பண்ணிருப்பானோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். ஏன்னா சாந்தினி இறந்தா இன்சூரன்ஸ் பணமா ஒரு 3 கோடி விஸ்வாக்கு வருது. தன்னுடைய புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கையில காசு இல்லாம முழிச்சிட்டு இருக்கிற விஸ்வாக்கு இது இன்னொரு புது தொடக்கமா இருக்கும். ஆனா ஒருவேளை பணத்துக்காக தன்னுடைய காதல் மனைவிய விஸ்வா கொன்றுப்பானான்ற சந்தேகத்தோட திரும்ப விசாரணை ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். சண்டைன்னு சொன்னீங்க விஸ்வா, ஆனா உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லலையே சார். அவ கோவத்துல ஏதாவது பேசியிருப்பா, இந்த சீரியஸா எடுத்துக்க வேணாம்னு நினைச்சேன் சார். அன்னைக்கு சாயங்காலம் 3ல இருந்து 4:30 மணி வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? ஒரு பிசினஸ் மீட்டிங்ல இருந்தேன் சார். கூட இருந்த உங்களோட நம்பர் ஏதாவது கிடைக்குமா? சொன்ன மாதிரியே விஸ்வா அன்னைக்கு ஒரு 4 பேரோட மீட்டிங்ல இருந்திருக்கிறாரு. ஹைகோர்ட் லாயரா இருந்த ஒருத்தரும் அந்த மீட்டிங்ல இருந்திருக்கிறாரு. அவர் விஸ்வா அன்னைக்கு மீட்டிங் முழுக்க தங்கூட தான் இருந்ததாவும் எங்கேயும் நடுவுல வெளியில போலன்றதையும் கன்ஃபார்ம் பண்றாரு. 5 மணிக்கு தன்னுடைய வைஃபை வெளியில கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவசரமா விஸ்வா ஆபீஸ்ல இருந்து கிளம்பினத ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படின்னா இது விஸ்வா டைரக்டா செஞ்சிருக்கிற ஒரு கொலையா இருக்க முடியாது. ஆனா ஒருவேளை காசு கொடுத்து விஸ்வா யாரையாவது கொலை பண்ண வச்சிருக்கலாங்கிற யோசனை போலீஸோட மூளையில இருந்து வெளியில போகவே இல்லை. உங்க ஒய்ஃப்க்கு யாரோடையாவது பிரச்சனை இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்ல சார். ஆனா என்ன ஆனா? சின்ன விஷயம் தான் சார். அவ டீம்ல இருந்த கார்பெண்டர் ஒருத்தரை வேலையை விட்டு அனுப்பிட்டா சார். அந்த ஆள் பயங்கர கோவமா போன்ல மிரட்டிட்டு இருக்கிறதா சொன்னா சார். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சார். கொலையை யார் பண்ணதுன்றதுக்கான ஒரு சாலிடான எவிடன்ஸ் கூட இல்லாம நின்னுட்டு இருக்கிற போலீஸ்க்கு இந்த விஷயம் ஒரு சின்ன பிடிப்பை கொடுத்துச்சு. யார் அந்த கார்பெண்டர், எதுக்காக அவனை சாந்தினி வேலையை விட்டு அனுப்புனாங்கன்னு விசாரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். விசாரிக்கும் போது தான் கிட்ட இருந்த ஒரு நகையை திருடிட்டதா அந்த கார்பெண்டர் மேல அவங்களுக்கு சந்தேகம் வந்து அதனால அவனை வேலையை விட்டு அனுப்பியிருக்காங்க சாந்தினி. வேலையை விட்டு போகும்போது நான் இந்த தப்ப செய்யவே இல்ல, இதுக்கு நீங்க பயங்கரமா அனுபவிப்பீங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு நடு ஆபீஸ்ல இருந்து அவன் கத்துனத சாந்தினி ஆபீஸ்ல இருந்த எல்லாருமே ஞாபகம் வச்சிருந்தாங்க. சார், அந்த கார்பெண்டர் சேகர கொலை நடந்த அன்னைக்கு சாந்தினி வீட்டு பக்கத்துல பார்த்ததா நிறைய பேர் சொல்றாங்க சார். அவன் எங்க இருக்கான்னு பார்த்து ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க. கார்பெண்டர் சேகரை தேடி போற போலீஸ் அவனை ஒரு வைன் ஷாப்ல கண்டுபிடிக்கிறாங்க. முழுக்க குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்த கார்பெண்டர் சேகரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. அவனை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டருக்கு தோன்ற முதல் விஷயம், கார்பெண்டர் சேகர் 6 அடிக்கும் மேல. ஏன் சாந்தினியை மீட் பண்றதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தது இவனா இருக்க கூடாது. Radio City presents Crime and City. இறந்து போன சாந்தினியோட கழுத்துல இருக்கிற வெட்டு கத்திய யூஸ் பண்ண ரொம்ப பழக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் செஞ்ச விஷயம்னு லேப் ரிப்போர்ட் சொல்லுது. சாந்தினி ஒரு கார்பெண்டரை வேலையை விட்டு அனுப்பியிருக்கிறாங்க, இதுக்கான பலனை நீங்க அனுபவிச்சே தீருவீங்க அப்படின்னு அவங்கள மிரட்டி இருக்கிற ஒரு கார்பெண்டர். சாயங்காலம் 4 மணிக்கு சாந்தினியோட வீட்டுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க. உள்ள வந்தவங்க யாருன்னு யாருக்குமே தெரியல. திருடன் ஜோசப் மட்டும் அவனை பார்க்காம இருந்திருந்தா இப்படி ஒரு ஆள் வந்ததே யாருக்கும் தெரியாம போயிருந்திருக்கும். உள்ள வந்த ஆள் ஜோசப்போட கணக்குப்படி கண்டிப்பா உயரமான ஒருத்தர். ஏன்னா சாந்தினி அவனை நிமிர்ந்து பார்த்து பேசினாங்க. சாந்தினி 5 அடி 5 அங்குலம் நிமிர்ந்து பார்த்து பேசுற அளவுக்கு உயரமான ஒரு ஆள்னா கண்டிப்பா 6 அடியாவது இருக்கணும்ன்றதுதான் இன்ஸ்பெக்டரோட கணக்கு. சாந்தினி மேல வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்ற கோவம் இருக்கு. இறந்த அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை அந்த ஏரியால பார்த்ததா ஏரியாக்காரங்க சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருக்கு கொலை நடக்கிறதுக்கான எல்லா மோட்டிவும் இருக்கிறதா தோணுச்சு. சொல்லுங்க சேகர், எதுக்காக சாந்தினியை கொலை பண்ணீங்க? சார், நான் ஏன் சார் உங்களை இப்ப கொலை பண்ண போறேன்? உன்னை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க, உன் மேல திருட்டு பட்டம் கட்டியிருக்காங்க, வேற என்ன வேணும்? சார், நான் தான் திருடவே இல்லைன்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்களே சார். எப்ப? ஜூன் 22ஆம் தேதி அவங்க போன் பண்ணாங்க சார். வீட்டுக்கு வா, அவங்க கிட்ட நேர்ல பேசணும்னு சொன்னாங்க சார். ஏண்டா, அந்த அம்மா எப்ப வீட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்க புருஷனுக்கே தெரியல, அந்த அம்மா உன்ன வர சொல்லிச்சு. சார், சத்தியமா சார். எத்தனை மணிக்கு? மத்தியானம் ஒரு 3 மணிக்கு போன் பண்ணாங்க சார். 4 மணிக்கு வீட்டுக்கு வாப்பான்னு சொன்னாங்க சார். சரி, அப்புறம்? தெரியாம அவன் மேல சந்தேகப்பட்டேன், தப்பு என் மேலதான், சாரின்னு சொன்னாங்க சார். அடுத்த நாள் காலைல வேலைக்கும் வர சொன்னாங்க சார். ஆனா நீ இப்ப வரைக்கும் வேலைக்கு போன மாதிரி தெரியலையே. டேய், நான் என்ன இங்க பணத்தை வச்சுக்கிட்டு படமா எடுத்துக்கிட்டு இருக்கேன்? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன கதை சொல்லிட்டு இருக்க? சார், அந்த மோதிரம் அந்த அம்மாவே தான் சார் காட்டிச்சு. அந்த மோதிரம் அந்த அம்மா வீட்டுல தான் சார் இருக்கு. நான் திருடவே இல்லை சார். எந்த மோதிரம்? சார், அதான் சார், அந்த பெருசா 9 கல் வச்சு ஒரு மோதிரம். கார்பெண்டர் சேகர் சொன்னது உண்மைதான். தனக்கு முத விஸ்வா வாங்கி கொடுத்த வைர மோதிரத்தை சேகர் திருடிட்டதாதான் அவனை வேலையை விட்டு அனுப்புனதா ஆபீஸ்ல இருக்கவங்க சொல்றாங்க. கார்பெண்டர் சேகரை விசாரிச்சதுக்கு அப்புறம் விஸ்வா கிட்ட கேட்டபோது அது சாந்தினியோட பீரோ லாக்கருக்குள்ள இருந்ததுன்றத கன்ஃபார்ம் பண்றாரு.
ஒருவேளை மோதிரம் அதே இடத்துல தான் இருக்குன்னா சாந்தினி சேகரனை கூப்பிட்டு சாரி சொல்லி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சேகரன் வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியில போனது 4:15க்கு, விஸ்வா உள்ள வந்தது 5 மணிக்கு. நடுவுல இருந்த இந்த 45 நிமிஷத்துல தான் ஏதோ நடந்திருக்கு. யாரு பண்ணிருப்பான்றதுதான் இன்ஸ்பெக்டருக்கு புரியாத விஷயமா இருந்தது. யோ, அந்த விஸ்வா சாந்தினி 2 பேரோட போன் நம்பர்ஸையும் எடுத்து செக் பண்ணி பாருங்க, ஏதாவது அன்யூஷுவலா தெரியுதான்னு. 2 பேரோட போன் ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணும்போது இன்ஸ்பெக்டருக்கு தெரிகிற இன்னொரு விஷயம், சாந்தினிக்கு போன் பண்றதை விட அதிகமா விஸ்வா போன் பண்ற இன்னொரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் யாரோடதுன்றத எஸ்ஐ கிட்ட கொடுத்து விசாரிக்க சொல்றாரு இன்ஸ்பெக்டர். வர்ற தகவல் இந்த கேஸோட போக்க இன்னும் வேற மாதிரி மாத்துச்சு. Radio City presents Crime and City. இறந்து போன சாந்தினியோட கொலை வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சாந்தினியோட கொலை வழக்குல இவன் தான் கொலையை செஞ்சிருப்பான்னு யாரையுமே பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. தடயங்கள் இல்ல, சாட்சியங்கள் இல்ல, எதுவுமே இல்ல, சந்தேகங்கள் மட்டும்தான் இருக்குன்றதுதான் இன்ஸ்பெக்டரோட குழப்பமாவே இருந்தது. கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ கார்த்திக் on FM na Radio City 91.1. விஸ்வாவோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணும்போது சாந்தினியை விட விஸ்வா நிறைய பேசுற ஒரு போன் நம்பர் ஒன்னு இருக்குன்னு எஸ்ஐ சொல்றாரு. அந்த போன் நம்பர் யாரோடதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஜெனி மாடலா இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட மணி கணக்கா பேசிட்டு இருக்கிறாரு விஸ்வா. ஏற்கனவே விஸ்வா மேல போலீஸோட சந்தேக பார்வை இருக்கு. ஏன்னா சாந்தினி இறந்தா அதன் மூலமா பலனடைகிறது ஒரே ஒருத்தர் தான். விஸ்வாக்கு 3 கோடி இன்சூரன்ஸ்ல இருந்து வரும்னு. இப்போ விஸ்வாக்கு இன்னொரு காதல் இருக்குன்றது கொலை செய்யறதுக்கான ஒரு அடிஷனல் காரணமா தான் பார்த்தாங்க போலீஸ். ஜெனியை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆள் அனுப்புற அதே நேரத்துல அவசரமா உள்ள வந்தாரு ஏட்டையா. சாந்தினியோட செல்போன் ரெக்கார்ட்ஸ்ல அப்நார்மலான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி. சார், இந்த 9843 ஆரம்பிக்கிற நம்பருக்கு இந்த சாந்தினி பொண்ணு ஒரு நாளைக்கு 8 முறையாவது பேசியிருக்கு சார். நீங்க ஓகேன்னு சொன்னா ஃபுல்லா எடுத்து செக் பண்ணிடலாம் சார். சாந்தினியோட செல்போன்ல இருந்து அடிக்கடி கால் போற நம்பர் ரமேஷ்னு ஒருத்தரோடது. இந்த ரமேஷ் சாந்தினியோட இன்டீரியர் டிசைனிங் ஆபீஸ் இருக்கிற பில்டிங்கோட ஓனர், சாந்தினியோட ஸ்கூல்மேட், டிவோர்ஸி, குழந்தைங்க யாரும் இல்ல, தனியா இருக்கிற ஒரு பிசினஸ் மேன். இவருக்கும் சாந்தினிக்கும் ஒரு நாளைக்கு 10-12 தடவை பேச வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்வி வருது இன்ஸ்பெக்டருக்கு. ஜென்னிய விசாரிக்க எஸ்ஐ அனுப்பிட்டு ரமேஷ மீட் பண்றதுக்கு கிளம்புறாரு இன்ஸ்பெக்டர். ரெகுலரா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படி என்ன பேசுவீங்க? She was not happy in her marriage life. So அழுவா, சமாதானப்படுத்துவேன், இவ்வளவுதான். அவங்க ஹாப்பியா இல்லன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? I'm her ஸ்கூல் ஃப்ரெண்ட் அண்ட் அந்த பில்டிங்கோட ஓனர் நான். ஸோ நாங்க நிறைய தடவை மீட் பண்ணுவோம். எல்லாம் ஓகே சார். குட் நைட் மெசேஜஸோட ஐ லவ் யூ இருக்குது, குட் மார்னிங் மெசேஜஸோட கிசிங் ஸ்மைலியும் இருக்குது. அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அர்த்தமா? See, she was my good friend. After her divorce, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சோம். இன்ஸ்பெக்டருக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சது. விஸ்வாவை விட்டுட்டு போக சாந்தினி ரெடியா இருந்திருக்கிறாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு ரமேஷ கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைச்சிருக்காங்க. விஸ்வாவால இதை தாங்கிக்க முடியல. சாந்தினி விஸ்வாவை டைவர்ஸ் பண்ணனா அதுக்கப்புறம் விஸ்வா கையில ஒரு பைசா இருக்காது. அதே நேரத்துல சாந்தினி இறந்துட்டா விஸ்வாக்கு கோடிக்கணக்கா பணம் வரும். எப்படி இருந்தாலும் தன்னை விட்டுட்டு போக போற மனைவிய கொலை செஞ்சா என்ன தப்புன்னு விஸ்வா நினைச்சிருக்கலாம்னு யோசிச்சாரு இன்ஸ்பெக்டர். விஸ்வாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க. Radio City presents Crime and City. சாந்தினி இறந்த வழக்க விசாரிச்சிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் சாந்தினியுடைய கணவரான விஸ்வா தான் இந்த கொலையை பண்ணிருப்பாருன்னு நம்புறாரு. ஏன்னா சாந்தினி விஸ்வாவை டைவர்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்திருக்கிறாங்க. டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தன்னுடைய பள்ளிக்கால தோழரான ரமேஷ கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை கோவப்பட்ட விஸ்வா தான் இந்த கொலையை பண்ணிருப்பாரோன்னு விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க விஸ்வாவை. ஜெனி யாரு? Sir, you know the midlife crisis. So, ஜெனின்ற பொண்ணோட அஃபேர்ல இருந்திருக்கீங்க? It's not a affair. ஜெனியோட இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல நான் தப்பான பாதையில போறேன்னு எனக்கே தெரிஞ்சு நான் அதை நிறுத்திட்டேன். ஆனா விசாரணையில ஜெனி வேற மாதிரில சொன்னாங்க. இல்லையே, போலீஸ் இப்ப இந்த கேஸ்ல என்னதான் சந்தேகப்படுது, என்ன மீட் பண்ணவோ பேசவோ வேணாம்னு நீங்க சொன்னீங்களாமே. ஜெனியை விட்டு நான் விலக ஆரம்பிச்சிட்டு இருந்தேன் இன்ஸ்பெக்டர். ஆனா அது இப்ப வெளியில வந்தா என் மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகுன்றதுனாலதான் உங்ககிட்ட சொல்லல. சாந்தினி இல்லைனாலும் உங்க லைஃப்ல இன்னொரு காதல் இருக்கு. அந்த காதலோட வாழ்றதுக்கு உங்களுக்கு பணம் வேணும். சாந்தினி செத்துட்டா உங்களுக்கு இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் கிடைக்கும். நானும் சாந்தினியும் பிரிஞ்சிருவோன்ற நம்பிக்கையிலே நீங்க பேசுறீங்க இன்ஸ்பெக்டர். நம்பிக்கையிலனா என்னோட டிராவல் ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. என்னன்னு?
நாங்க எல்லாமே புதுசா தொடங்கலாம்னு இருந்தோம் சார். செகண்ட் ஹனிமூனுக்கு மால்டீவ்ஸ் போறதுக்கு சாந்தினி தான் டிக்கெட் புக் பண்ணா. டிவோர்ஸ் பண்றதுக்கு சாந்தினி தயாரா இருக்கிறாங்கன்றத மட்டுமே நம்பிட்டு இருந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த தகவல் புதுசா இருந்தது. சாந்தினியுடைய டிராவல் ஏஜென்ட்டுக்கு போன் பண்ணி உண்மையிலேயே அப்படி ஒரு டிக்கெட் புக் பண்ணப்பட்டுச்சான்னு விசாரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சாந்தினி இறக்குறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி டிராவல் ஏஜென்ட்டுக்கு போன் பண்ணி மால்தீவ்ஸ்க்கு 4 நாள் ஹஸ்பண்டோட ஸ்டே பண்ற மாதிரியான ஒரு பிளான் ஒன்னு கேட்டுக்கிறாங்க. விஸ்வா சொன்ன கணக்குப்படி இன்னொரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு 6 மாசம் டைம் கொடுத்திருக்காங்க சாந்தினி. ரமேஷ், ஜெனின்னு எல்லாரையும் விட்டுட்டு சாந்தினியும் விஸ்வாவும் மட்டும் லைஃப புதுசா ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள சாந்தினி இறந்துட்டாங்க. இப்ப போலீஸ் விசாரணையில விஸ்வா இருக்கிறாரு. இன்ஸ்பெக்டரால விஸ்வா சொல்றத நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. ஒருவேளை விஸ்வா சொல்றதுதான் உண்மைன்னா கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற கேள்வி இன்ஸ்பெக்டரோட மனசுக்குள்ள இன்னும் அப்படியே இருக்கு. இந்த கேள்வியை இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஏட்டையா இன்னொரு புது இன்ஃபர்மேஷனோட உள்ள வந்தாரு. சார், இந்த ரமேஷ்க்கும் சாந்தினிக்கும் இருக்கிற மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன் சார். சார், அதுல இந்த ரமேஷ் சாந்தினிக்கு 21ஆம் தேதி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான் சார். அதுல நான் என்ன யூஸ் அண்ட் த்ரோ கப்பா, நீ நினைச்சப்பெல்லாம் வேணுன்றதுக்கும் வேணானா தூக்கி போடுறதுக்கும் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு மிரட்டிருக்கான் சார். அதுக்கு அடுத்த நாள் 28 முறை கால் பண்ணிருக்கான் சார். இந்த பொண்ணு போனே எடுக்கல. ரமேஷும் சாந்தினியும் கல்யாணம் பண்ணிக்க போறதா தான் பிளான் வச்சிருக்கிறோன்னு இன்ஸ்பெக்டர்ட்ட ரமேஷ் சொல்லியிருக்கான். ஆனா சாந்தினி இறக்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நீ விட்டுட்டு போயிட்டல, நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு மிரட்டல் துணியில இருக்கிற மெசேஜ் சாந்தினி விஸ்வாக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ரெடியா இருந்ததான் சொல்லுது. ஒருவேளை அதை பொறுத்துக்க முடியாம ரமேஷ் தான் சாந்தினிய கொலை பண்ணிருப்பானோன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். Radio City presents Crime and City. விஸ்வாவுடைய மனைவி சாந்தினி கொலை கேஸ விசாரிச்சுட்டு இருக்கிறார் இன்ஸ்பெக்டர். கேஸ விசாரிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்ஸ்பெக்டருக்கு விஸ்வா மேல சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா இந்த கொலையால ஒரே ஒரு பலன் கிடைக்க போற ஆள் யாருன்னா விஸ்வா மட்டும்தான். ஆனா விஸ்வாவும் சாந்தினியும் சேர்ந்து தங்களுடைய லைஃப இன்னொரு தடவை ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற தகவலும், அந்த காரணத்தினால ரமேஷ் சாந்தினியுடைய ஸ்கூல் மேட் சாந்தினி மேல கோவமா இருந்தான்றதும் இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. சாந்தினியும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கறத மட்டுமே இவ்வளவு நாள் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்த ரமேஷ்க்கு சாந்தினியும் நானும் லவ் பண்றோங்கிறத தான் போலீஸ் கிட்ட விசாரணையில கூட ரமேஷ் சொல்லி இருந்தது. எதனால ரமேஷ் இப்படி ஒரு உண்மையை மறைச்சாங்கிறது போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரியவே இல்லை. ரமேஷை பத்தின ஃபுல் டீடைல்ஸ், அவனுடைய போன் ரெக்கார்ட்ஸ், பேங்க் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்றாரு இன்ஸ்பெக்டர். 22ஆம் தேதி சாயங்காலம் 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அவன் எங்க இருந்தான்றத மட்டும் விசாரிங்க. கால் ரெக்கார்ட்ஸ், பேங்க் ரெக்கார்ட்ஸ், ரமேஷ் எங்க இருந்தா, இந்த மாதிரி எல்லா தகவலையும் விசாரிக்கும் போது போலீஸ்க்கு கிடைக்கிற முதல் விஷயம், சாந்தினி இறந்த 22ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு தன்னுடைய ஆபீஸ்ல இருந்து ரமேஷ் வெளியில போனதை எல்லாருமே பார்த்திருக்காங்க. கோமா வெளியில போன ரமேஷ் அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு திரும்ப வரவே இல்லை. யாரு போன் பண்ணாலும் போனை எடுக்கல. அன்னைக்கு முழுக்க நாட் ரீச்சபிள்ல இருந்தாருன்னு ரமேஷோட செக்ரட்டரி ஞாபகம் வச்சிருக்கிறாரு. சாந்தினியோட வீடு இருக்கிற மெயின் ரோட்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ரமேஷோட கார் சாந்தினி ஏரியாக்குள்ள வந்ததை ரெக்கார்ட் பண்ணிருக்கு. கொலை பண்றதுக்கு ரமேஷ்க்கு மோட்டிவ் இருக்கு. காதலிச்ச பொண்ணு தன்னை விட்டுட்டு போறான்ற கோபம் இருக்கு. கொலை நடந்த நேரத்துல கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல தான் ரமேஷும் இருந்திருக்கிறான். ரமேஷ விசாரணைக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு இன்ஸ்பெக்டர். சார், அந்த ரமேஷ் வீட்டு வாசல்ல தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் வீட்டுல இல்லையா, வந்தோடனே கூட்டு வந்துறேன் சார். ரமேஷ் வீட்டு வாசல்ல ஏட்டையா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல ரமேஷோட பேங்க் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இன்ஸ்பெக்டருக்கு கிடைக்குது. சாந்தினி இறந்த ஜூன் 22ஆம் தேதி நைட் 8:30 மணிக்கு சாந்தினி வீடு இருக்கிற ஏரியால இருக்கிற ஒரு ஹோட்டல் பார்ல 3500 ரூபாய்க்கு கார்டை ஸ்வைப் பண்ணிருக்கான் ரமேஷ். அந்த ஏரியால அவன் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இப்போ இன்ஸ்பெக்டர் கையில இருக்கு. கொலை பண்றதுக்கான மோட்டிவ் ரமேஷ் கிட்ட இருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாம் ரமேஷ் ஸ்டேஷனுக்கு வரும்போது புரிஞ்சிரும் நினைக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஆனா ரமேஷோட வீட்டு வாசல்ல காத்துட்டு இருந்த ஏட்டையாக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. Radio City presents Crime and City. சாந்தினி இறந்த வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் முதல்ல கணவரான விஸ்வா மேல சந்தேகம் இருந்தாலும் அதுக்கப்புறம் சாந்தினியோட ஸ்கூல் மேட்டான ரமேஷ சந்தேகப்படுறாரு. ஏன்னா ரமேஷ் சாந்தினி விஸ்வா 2 பேரும் பிரியலான்னு முடிவு எடுத்திருந்த நேரத்துல சாந்தினி கூட இருந்திருக்கிறாரு. விஸ்வாவை சாந்தினி டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாந்தினியும் ரமேஷும் கல்யாணம் பண்ணிக்கிறதா பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா சாந்தினியுடைய மனமாற்றம் விஸ்வா கூட இருக்கலான்னு அவங்க எடுத்த முடிவு ரமேஷ பயங்கரமா கோபமாக்கி இருக்கு.
நான் என்ன யூஸ் அண்ட் த்ரோ கப்பா, உன்னை நான் என்ன பண்றேன் பாருன்ற மிரட்டல் தொனியில அவர் அனுப்பின மெசேஜ்கள் சாந்தினியோட போன்ல இருக்கு. ரமேஷ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து முறைப்படி விசாரிச்சா உண்மைகள் வெளியில வரும்ன்றனால ரமேஷ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர ஆள் அனுப்பி இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஆனா ஏட்டையா அங்கிருந்து போன்ல சொன்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் எதிர்பார்க்காதது. சார், இப்பதான் அந்த ரமேஷ் வீட்டுக்கு வரான். ஃபுல்லா குடிச்சிருக்கான் சார். கூடவே ஒரு பொம்பளை புள்ள இருக்கு சார். அந்த பொண்ணு யாரு, என்ன ஏதுன்றத விசாரிங்க. காலையில அந்த ஆள் ஸ்டேஷனுக்கு வரணும்ன்றத சொல்லிடுவாங்க. ரமேஷ் கூட வந்த பொண்ணு யாருன்னு விசாரிக்கிற ஏட்டையா அடுத்த நாள் காலையில இன்ஸ்பெக்டர்ட்ட அந்த இன்ஃபர்மேஷனை சொல்றாரு. கேட்ட இன்ஸ்பெக்டருக்கு இந்த கேஸ் தன்னை தேவையில்லாத ஒரு ரைடுல இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறதா தோணுச்சு. சார் அந்த லேடி ரமேஷோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா சார்? ஏட்டையா அந்த பதில சொல்றதுக்கும் ரமேஷ் ஸ்டேஷனுக்கு உள்ள வர்றதுக்கும் கரெக்டா இருந்தது. என்ன ரமேஷ், ஒரு காதல் தோல்வியில இருந்து அடுத்த காதலுக்குள்ள போயாச்சு போல இருக்கேன். அவ என்னை விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவளையே நினைச்சிட்டு வாழ்றது வேஸ்ட் சார். அதனால நீங்க முதல் தடவை விசாரிச்ச போது நான் ஒரு விஷயத்த சொல்லல. என்னது? சாந்தினி சாகரத்துக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணான். அவளோட கல்யாண வாழ்க்கைய ரிவைவ் பண்றதுக்கு இன்னொரு ட்ரை பண்றதா சொன்னான். கேட்கும் போது எனக்கு ரொம்ப கோபமா வந்தது. அப்புறம் பொறுமையா யோசிச்சு பார்க்கும்போது அதுவும் கரெக்ட் தான் தோணுச்சு. அவ எப்படி அவ கல்யாண வாழ்க்கைக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு யோசிச்சாலோ அதே மாதிரி நானும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு யோசிச்சேன். ரமேஷ் கிட்ட விசாரணைய முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்ச இன்ஸ்பெக்டருக்கு ரமேஷே ஒவ்வொரு உண்மையா சொன்னது இன்னும் வசதியா இருந்தது. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு புரியாத ஒரே விஷயம், ரமேஷும் தன்னுடைய மனசை மாத்திட்டு வாழ்க்கையோட அடுத்த பயணத்துக்கு ரெடி ஆயிட்டாருன்னா சாந்தினிய கொலை பண்ணது யார்? அந்த கேள்வியோட இன்ஸ்பெக்டர் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு முக்கியமான தகவலை ஏட்டையா சொன்னாரு. ஏட்டையா சொன்ன விஷயத்தை கேட்ட இன்ஸ்பெக்டர் ரமேஷ்க்கு போன் பண்ணார். நான் இப்ப உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். அந்த நம்பர் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. என் ஒய்ஃபோட நம்பர் தான். உங்க ஒய்ஃபை மீட் பண்ணலாமா? என்ன விஷயம்? நேர்ல மீட் பண்ணும்போது என்னன்னு சொல்றேன். ரமேஷோட ஒய்ஃபான டாக்டர் கிருத்திகாவை முதல் தடவை பார்க்கும் போதே ஏட்டையா சொன்ன ஒரு விஷயம் இன்ஸ்பெக்டர் மனசுல தோணுச்சு. சார், இந்த சாந்தினிக்கு இன்னொரு நம்பர்ல இருந்து அப்பப்ப மெசேஜ் வருது சார். என் லைஃப் நீ கெடுத்துனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கறதான் சார் நிறைய முறை சொல்லியிருக்காங்க. ஆனா எதுக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்றதுக்காக தலையும் காலம் எதுவுமே புரியல சார். சாந்தினியோட போன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ண அன்னைக்கு ஏட்டையா சொன்ன விஷயம் இது. கேட்ட இன்ஸ்பெக்டருக்கு அப்போல இருந்து புரியாத ஒரே ஒரு விஷயம் யாரா இருக்கும் இதுன்றதுதான். ஆனா எப்ப ரமேஷ அவர் மனைவி கிருத்திகாவோட ஏட்டையா பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்து சொன்னாரோ அப்பவே இன்ஸ்பெக்டருக்கு இந்த துணியில மிரட்டக்கூடிய ஆள் யாரா இருப்பாங்கன்றது புரிஞ்சிருச்சு. கிருத்திகாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து மெதுவா விசாரணைய ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். முதல்ல தனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு மறுக்க ஆரம்பிக்கிற கிருத்திகா ஒரு கட்டத்துல பயங்கரமா கோபமாயி ரமேஷ பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அவளை போய் நான் பார்த்தேன். ஒவ்வொரு தடவையும் அவ வேணான்னு சொல்றப்போதான் எனக்கு கிடைக்குமா, அதான் கேட்டேன். ரமேஷும் சாந்தினியும் நெருங்கி பழகிறது கிருத்திகாக்கு பிடிக்கவே இல்லை. எப்ப சாந்தினி ரமேஷோட வாழ்க்கையை விட்டு வெளியில போவாங்களோ அப்பதான் தனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றது கிருத்திகாக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ரமேஷும் சாந்தினியும் லவ் பண்றாங்கன்ற விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து கிருத்திகா ஒவ்வொரு தடவையும் சாந்தினிக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் ரிமைண்ட் பண்ணிருக்கிறாங்க. அவன் என்னோட புருஷன், நீ குறுக்க வரங்கிறத. போன் கால்லையும் மெசேஜ்கள்லையும் கிருத்திகா திரும்ப திரும்ப சொன்னத சாந்தினி சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. ஆனா சாந்தினி மனசு மாறின விஷயமோ சாந்தினி ரமேஷ் கிட்ட வேணான்னு சொன்ன விஷயம் எதுவுமே தெரியாத கிருத்திகா ஜூன் 22 சாயங்காலம் 4:15 சாந்தினிய மீட் பண்ண அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்துல கோபமா மாறுது. கோவமா மாறுற பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்துல கைகலப்பா மாறி தன்னுடைய பர்ஸ்ல இருந்து சர்ஜிக்கல் நைஃப் எடுத்து சாந்தினியோட கழுத்துல வெட்டிடுறாங்க கிருத்திகா. எதிர்பார்க்காம ஒரு கோபத்துல செஞ்ச விஷயம்தான். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா 4 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். இப்போ சாந்தினி இந்த உலகத்துல இல்ல, கிருத்திகா ஜெயில்ல. இதே மாதிரி இன்னொரு கதையோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Radio City presents Crime and City.